ஹலோ கைஸ். இந்த நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் மாங்கோட பார்ட் 27 தமிழ் எக்ஸ்பிரஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் முன்னாடி எல்லாம் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வரோம்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, நாங்கள் சீக்கிரமாக ட்ராகன் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ஷனுக்காக சீக்கிரமாக எல்லாமே பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த மீதி இருக்க பேட்டில் பெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டுக்காக போகணும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களாம் சண்டை போட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பைத்தான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிக்குது. உங்களோட பெட்ஸ்னால விஸ்டாண்ட் பண்ண முடியுமானோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டார்க் ட்ராகன் இருக்கு இல்லையா, அந்த டாக். அதை நம்ம ஹீரோவுமே வெளில எடுத்துகிட்டு வரோம். இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஹீரோவை பற்றி எதுவுமே அந்த அளவுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைத்தான்ஸ் இருக்கு இல்லையா, வின்விங் பைத்தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஸாக இருக்குது, அதாவது அடர்த்தியாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணாலுமே ரொம்பவே கஷ்டம். சீக்கிரமாக போய் இந்த கார்டியனை ஓப்பன் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுவும் இல்லாமல் டார்க் ட்ராகன் டாக் இருக்கு இல்லையா, அதான் ஃபஸ்ட் டைமாக இந்த டேஞ்சர் ஸ்பாட் பண்ணிச்சு. அதனால் நம்மளுக்கு எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. கவலைப்படாதீங்க, என்னோட டாக் ஒரு பியூரான டிடெக்டிவ் பெட்டு. அதனால் மோரர்லெஸ் காம்பேட்டிவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பைத்தான் லீடரை கொண்டா மட்டும் போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விங்டு க்ரீன் பைத்தான்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நேரம்லாம் நிற்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எர்த் ஃபயர் ஸ்லீப்பிங் சவுண்ட். பீஸ்ட் சீக்கிரமாக போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பெட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி ஸ்கில் கொடுக்குமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த பெட்ஸ்மே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அவங்களால பார்த்தீங்கன்னா எதுவுமே விஸ்டாண்ட் பண்ண முடியல, அந்தளவுக்கு அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த டார்க் ட்ராகன் என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அது தனியாலாம் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கு. எல்லாருமே அப்படியே ஷாக்கில் இருக்கானுங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு லைட் அதில் கிரியேட் பண்ண முடியுது, அதுவும் இல்லாமல் ஒரு மல்டிபிள் ஷீல்டு எல்லாமே இது போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேனலில் ஓடுற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் அதில் அந்தளவுக்கு எதுவும் இமேஜஸ் கிடையாது. அதனால தான் நான் கரெக்டாக ஆட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் ட்ராகன் டாக் சீக்கிரமாக அங்கே தப்பிச்சு போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் அது பார்த்தீங்கன்னா இன்னுமே டிஃபரன்ஸ் அதிகமாகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு திருப்பி அட்டாக் பண்ண போகுது. எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பைத்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட வந்துடுது. கரெக்டாக நம்ம டார்க் ட்ராகன் டாக் பார்த்தீங்கன்னா அது கழுத்து மேலே வாயை வச்சு அப்படியே அதை அங்கேயே கொண்டுருது. லிட்டரலாக யாருமே இதை எதிர்பார்க்கல. ஏன்னா அது மொத்த ஸ்குவாடையுமே பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிருச்சு. 1v4 மாதிரி அது பார்த்தீங்கன்னா மொத்த பேரையுமே அசால்ட்டாக கொண்டிருச்சு. இந்த ட்ராகன் கிங் கல்டிவேஷன் ஃபீல்டில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அது அதோட பயங்கரமான கொண்டு இருக்குது. அதனால் சீக்கிரமாக ஒரு டிசிஷன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எந்த இன்ஜுரிஸுமே இல்லை. அதனால் நம்ம ஜெயிச்சிட்டோம். டார்க் ட்ராகன் டாக் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேப்டன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்போது உங்களோட டார்க் ட்ராகன் டாக் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது இன்டர்மீடியட் குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சூப்பர் பிரதர், நீங்கள் ரொம்பவே மோடஸ்ட்டாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட டார்க் ட்ராகன் டாக் பார்த்தீங்கன்னா மீடியம் குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லை, அதுக்கு இன்ஃபீரியரே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ரொம்பவுமே யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அந்தளவுக்கு இன்ஃபீரியர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே நிறைய அந்த பைத்தானோட எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதெல்லாம் விட்டு ஹேட்ச் ஆகிட்டு அது பயங்கரமாக இதுவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே இன்னும் ஃபார்ம் ஆகலை. அது நியூட்ரிஷனல் எசன்ஸ் மட்டும்தான். அதனால் அந்த எக்குள்ளேருந்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா பெட்ஸ்க்கு கொஞ்சம் ரிவைவலுக்காக ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறான். அதே மாதிரி அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க. இந்த பைத்தான் ஸ்கில் இருக்குல்லையா, அதாவது அந்த பைத்தானோட அந்த எப்படி சொல்கிறது மேலே இருக்க ஸ்கின்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பெயிண்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் கம்மிலாம் கிடையாது. அதனால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு வேணா எல்லாமே கூட எடுத்துக்கோங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இவங்களாம் இதெல்லாம் கேட்டு ரொம்பவுமே ஷாக்காக இருக்காங்க. ஏன்னா இவன் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஃபைட் பண்ணி எல்லா விஷயங்களுமே பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்பவுமே தேங்க்ஸ் பிரதர், உங்களால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் ஃபியூச்சரில் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுமே ஓகேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் படி போங்க. அங்கே ஒரு கேவ் இருக்கும். அதுதான் நம்ம டெஸ்டினேஷன், அதாவது நம்ம ட்ரிப்போட டெஸ்டினேஷனே அதுதான். இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மேப்மே பார்த்தீங்கன்னா கிடச்சிடுது. அதனால தான் இவங்க பிளான் போட்டுட்ருக்காங்க. நான் இந்த ரெக்கார்ட் பண்ண லொக்கேஷன் ஆல்ரெடி போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு இண்டீடான ஒரு சீக்ரெட் ட்ரெஷர் இருக்குது. பட் இந்த கான்டினென்ட்டில் இன்னும் நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்குது. இவங்களுக்கு ஒழுங்காக தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறான், இந்த மாதிரி கேப்டன் இது நீங்களாவே தான் இந்த ப்ளூ பிரிண்ட் வரைஞ்சிங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இல்லை என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு கொடுத்தான்.
உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஸோ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தேன். ஏன்னா இந்த அளவுக்கு ட்ரெஷர்ஸ்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு பெரிய ஏரியாவில் இருக்கும், ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் கேட்டேன். அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சமாளிச்சிடறான். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு கேவோட எண்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 9th ஆர்டரோட ஃபெரோஷியஸ் பீஸ்ட் வந்துருக்கு. பிரதர் ஸோ இதுக்கு மேலே நம்ம போனோன்னா என்ன பண்ணாவும் தெரியுமா, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன், ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டார்க் ட்ராகன் டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஈஸியாக எந்த எனிமி வந்தாலுமே சென்ஸ் பண்ணிடுது. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி வந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டெப்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்ட்ராங் ட்ராகன்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவருமே வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம உள்ளே இறங்கிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. ஸோ அங்கே ஏதோ ஒரு ராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழ வருது. ஸோ ஹோலி ஃப்ளேம் பேர்ட் சீக்கிரமாக ஃப்ளேம் கார்மெண்ட் யூஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அட்டாக் பண்ணி டிஃபென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ டக்குன்னு ஸ்டெல்த்ன்ற ஒரு ஸ்கில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ டீம் லீடர் நம்ம வந்து ஆமேஸ்லாம் வந்து பண்ணியாச்சு, ஸோ இதுக்கு மேலே நம்ம வெயிட் தான் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனமே இல்லை, ஸோ சீக்கிரமாக வந்து வெளில எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேப்டன் நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, அது பெரிய ரிஸ்கியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறார். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து மறந்து போயிட்டீங்களா, இதை வந்து நான் ஆல்ரெடி நான் 9th லெவல் மான்ஸ்டர் வந்து வச்சுருக்கேன், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து போக போகிறாங்க. பட் கேப்டன் நான் வந்து கேள்விப்பட்டேன் அந்த ட்ரெஷர் ஹண்ட்டில் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து தேவைப்படுமா, ஸோ ஃபஸ்ட்டு 3 ட்ரெஷர்ஸ் செலெக்ஷன் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும், ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுறதுனே ஒழுங்காக புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்து ஏதோ ஒரு சோல் ட்ரீ இருக்கதாகவும் அது வந்து ரொம்பவுமே ட்ரெஷராக ஒரு ரேரான ஒரு ட்ரெஷர்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ பிரதர் ஷூ எனக்கு வந்து ரொம்பவுமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, அது வந்து ஒரு மரம், ஸோ ஸ்பிரிச்சுவல் ட்ரீ, ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ ஸ்பிரிட் ஃப்ரூட் கொடுக்குமா அந்த மாதிரி எதோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்மளுக்கு போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா புரிய ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸோ அதனால் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வழியாக வந்து இந்தாங்க இதுதான் வந்துட்டு லேம்ப் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறான், சோல் லைட் லேம்ப்னு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹிடன் பிளேஸ், இது யாருக்குமே வந்து தெரியாது, ஆனால் நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக அந்த இடத்த உடச்சி கூப்பிட்டு போகிறான். ஸோ உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராகன்மே வந்து வைக்கினா இருக்கும், ஸோ அது வந்துச்சுன்னா அடி நிச்சயம்ன்ற மாதிரி வந்து வைக்கினா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த லேம்ப் எடுக்கும் போதே வந்து எல்லா இடமே வந்து வைக்கினா உடஞ்சி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே ட்ராகன்மே வந்து வைக்கினா காட்டுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து டான்ஸரில் இருக்காங்கன்ற மாதிரி எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இப்போ நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரெஷரை தேடி தான் போகிறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரெஷருன்னு சொல்கிறது அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரீ மாதிரி தான் சொல்கிறாங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரீயில் வர ஸ்பிரிட் ஃப்ரூட்டு. ஸோ அது என்ன விஷயம்னு ஒழுங்காக வந்து தெரியல. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.